இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. Today's Bible verse: Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. 2 Corinthians chapter 5 verse 17. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கிவிடும், என்னை தூய்மையாக்கும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மீது அசைவாடி நம்முடைய உள்ளத்தில் மண்டி கிடக்கும் ஆகாத குணங்கள், பாவ சிந்தனைகள், பாவ செயல்கள் போன்றவற்றை நீக்க வேண்டும் என்று உணர்த்தும் போதும் செயல்படும் போதும் முற்றிலுமாக அவைகளை களைய நாம் முன் வருவதில்லை. சில பாவ காரியங்களை விடாமல் நம்மோடு இருக்க அனுமதிக்கிறோம். தாழ்மையை விரும்பாமல் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக அறிமுகம் செய்யப்படுவதையே விரும்புகிறோம். எந்த நிகழ்ச்சியிலும் முதலாவது இடத்தை தேடுகிறோம். மனமேட்டிமையை விடாதபடி அகந்தை நிறைந்தவர்களாகவே வாழ விரும்புகிறோம். சகோதரர்களிடம் ஏற்பட்ட கசப்பை மறக்காமல் வைராக்கியம் உடையவர்களாகவே இருக்கிறோம். சாதி உணர்வு குறைந்து விடாதபடி பார்த்து கொள்கிறோம். பணிவுடன் வாழாமல் செருக்குடன் வாழ்வதே சிறப்பு என்று எண்ணுகிறோம். சில காரியங்களை விட்டுவிட முன் வருகிற நாம் பல காரியங்களை விட்டுவிட முன் வருவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஜென்ம சுபாவத்திலிருந்து நாம் முற்றிலும் மாற்றமடையாத நிலை கண்டு தோற்றவராக பெருமூச்சு விடுகிறார் ஆவியானவர். ஆவியானவரின் முழு ஆளுகைக்குள் நாம் வருவதே உண்மையான மனமாற்றமாகும். அவ்வாறு மாறுவதற்கு நம்மிடத்தில் காணப்படுகின்ற அனைத்து இழிவான குணங்களையும் பாவ செயல்களையும் முற்றிலும் விட்டுவிட வேண்டும். பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாக வேண்டும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.